இளையராஜா என்ற இசை ஆளுமை வளர்ந்து வந்து கொண்டிருந்த 70களின் பிற்பகுதியில் கதாசிரியர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான காரைக்குடி நாராயணன் தான் அடுத்து எடுக்க போகும் அச்சாணி என்ற திரைப்படத்திற்கு இசையமைக்க சாந்தோமில் ஒரு சிறு வீட்டில் தனது சகோதரர்களான பாஸ்கர் மற்றும் கங்கை அமரனுடன் வசித்து வந்த இளையராஜாவை அனுப்பினார். தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள அவர் முற்பட, அதற்கு முன்பே இளையராஜா, உங்களை எனக்கு நன்றாக தெரியும், நீங்கள் பணிபுரிந்த தேன் சிந்துதே வானம் திரைப்படத்தில் வி குமாரின் இசையமைப்பில் வந்த உன்னிடம் மயங்குகிறேன் என்ற பாடலுக்கு நான் கிட்டார் வாசித்திருக்கின்றேன். எனவே உங்களை பற்றிய அறிமுகம் எனக்கு தேவையில்லை என கூற, அதன் பின் தான் தயாரித்து முதலாக இயக்கப் போகும் திரைப்படமான அச்சாணி என்ற திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக இளையராஜாவை ஒப்பந்தம் செய்தார் காரைக்குடி நாராயணன். கோடிகளில் புரண்டு கொண்டிருக்கும் இன்றைய திரை இசை உலகத்தை ஒப்பிடும்போது அன்று இளையராஜா அச்சாணி திரைப்படத்தின் இசையமைப்பிற்கு சில லட்சங்களையாவது வாங்கியிருப்பார் என எண்ண தோன்றும். ஆனால் இளையராஜா வாங்கிய தொகை வெறும் 8000 மட்டுமே. ஸ்டீரியோ ரெக்கார்டிங்கில் பாடலை பதிவு செய்ய முடிவெடுத்து அதற்காக அருணாச்சலா ஸ்டுடியோவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் அங்கு ஸ்டீரியோ முறையில் பாடல் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட, பின் பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரே 1 மணி நேரம் மட்டும் நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டு அந்த 1 மணி நேரத்தில் 2 பாடல்களை பதிவு செய்ய வேண்டிய நெருக்கடியான நிலையில் இருந்தார் இசைஞானி இளையராஜா. எஸ்.பி. பாலசுப்ரமணியம், பி. சுசிலாவின் குரல்களில் தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு என்ற பாடலை அவர்களை பாட வைத்து பதிவு செய்து அனுப்பிவிட்டார். அடுத்து எஸ். ஜானகியின் குரலில் பதிவு செய்ய வேண்டிய பாடல் பதிவின் போது பல்வேறு இடையூறுகள் தலை தூக்க இசைக்குழுவினரை பார்த்து இளையராஜா கோபம் கொண்டார். அப்போது இசைக்குழுவினர் எஸ். ஜானகி அழுது கொண்டிருப்பதை இளையராஜாவிடம் தெரிவிக்க, ஜானகியிடம் சென்று இளையராஜா விவரம் கேட்டார். பாடிக்கொண்டிருக்கும் போது வந்த அழுகையை அடக்க முடியாத ஜானகி அவரிடம் கொஞ்சம் அவகாசம் கேட்க, பின் ஜானகியை ஆசுவாசப்படுத்தி அவரையே பாட வைத்து இளையராஜா பதிவு செய்த பாடல்தான் அச்சாணி திரைப்படத்தில் வரும் மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் என்ற பாடல். 1978ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் பாடல் இன்றும் கேட்போரின் மனங்களை கலங்க வைக்கும் பாடலாகவும் உறங்க வைக்கும் பாடலாகவும் இருந்து வருகிறது. ஒரு பின்னணி பாடகரையே நிலைக்குலைய செய்யும் வகையில் ஒரு பாடல் உருவாகிறது என்றால் அந்த பாடல் என்ன ஒரு ஜீவனுள்ள பாடலாக இருந்திருக்க முடியும் என்பதற்கு சரியான உதாரணம்தான் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் வந்த மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் என்ற இந்த பாடல். 1978இல் வெளிவந்த இந்த பாடலை பற்றி 2024இல் நாம் பேசுகின்றோம் என்றால், அன்றைய சக திரைக்கலைஞர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த நம்பிக்கை, மரியாதை, தொழிலின் மீது அவர்கள் காட்டிய அர்ப்பணிப்பு என இவையெல்லாம் சேர்ந்து உருவானவைத்தான் இன்று நாம் கேட்டு இன்புற்று மகிழும் இது போன்ற காலத்தை விஞ்சி நிற்கும் காவிய பாடல்கள்.